தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 264வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை இணையதளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் பதிவிலே பின்னாலே பார்க்க இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி நெஞ்சம் மகிழ்ந்து நிறைவோடு உங்கள் முன் பேசத் தொடங்குகின்றேன். இந்த குவிகம் என்பது மந்திர சொற்கள் என்பது ஆன் பர்சனல் லெவல் நான் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் நான் நம்ம நண்பர்களை சந்திப்பதில் எந்த விதமான குறையும் இல்லை என்ற ஒரு அற்புதமான பின்னணியை குவியம் கொடுத்திருக்கிறது. அதனால குவியத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் என்னுடைய நிகழ்ச்சியை மட்டும் சொல்லல, இதுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கம்பராமான் நிகழ்ச்சி ஆட்டம் இல்ல குவியத்தின் நிகழ்ச்சி. ஆகவே ஜூம் அரங்கிலே குவிகம் என்று அது ஆரம்பித்ததோ இந்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைகளிலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. நம்ம பல பேர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள். ஆகவே இது ஒரு பெரிய விஷயம். எங்க இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட இங்க பிரேமா வந்திருக்கிறார்கள். அது போல தியாகராஜன் ரெகுலரா இருப்பார். அப்புறம் தென்காசி அவர் இதுல சில பேர் சாய் கணேஷ், சில பேர் நாம எங்க இருக்குமோ அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்படி இருந்தா கூட இதே போல அது மாதிரி வெளிநாட்டுல நான் வேற நிகழ்ச்சியில பேசும்போது இந்த டெட்ராய்ட் நிகழ்ச்சியில எல்லாம் பேசும்போது பல பேர் யூடியூப்ல பார்த்ததை சொன்னார்கள். பாரதியினுடைய வரிசையில இருக்கக்கூடிய நமது இந்த குவிகம் மந்திர சொற்கள் இது இருக்கு இல்லையா, அந்த யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் அதை பார்த்து சொன்னார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி இன்றைக்கு தொடங்கலாம். மறுபடி ஒரு பாரதியினுடைய சோமதேவன் பார்த்து முடித்துட்டோம். இப்ப பாரதியும் நிலவும், பாரதியும் பரிதியும்னு பார்த்தோம். பாரதி எங்கெல்லாம் சூரியனை பார்த்தான் என்று. ஆனால் பாரதி நிலவை பார்க்கிறான். நமக்கு நிலவை பாடாத கவிஞன்னு இருக்க முடியாது. இன்னும் கேட்டா நிலவை பார்த்தால்தான் பல பேருக்கு கவிதையே வரும். அதுதான் உண்மை. ஆகவே இன்றைக்கு நம்ம முதல்ல இந்த 2 பாட்டு உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். இந்த சோமதேவன் புகழ் வெண்ணிலா பாட்டு, அதுக்கப்புறம் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் அந்த பாட்டு. ஆக நிலவு வரிசையில இந்த 3 பாடல்களை நாம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் பாட்டு பார்த்து முடித்தாய் விட்டது. அதுல ஒன்றும் அதுல சோமதேவன் புகழ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆகவே இன்றைய தினம் அடுத்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் சோமதேவன் புகழ் என்பது வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்களை வைத்துக் கொண்டு பாரதி எழுதுகிறான் என்று சொன்னேன். இப்போ இதுக்கு போவதற்கு எப்படி சூரியனை பாரதி எப்படியெல்லாம் பார்த்தான் என்று சொல்லிவிட்டு அவனுடைய சூரிய பாடல்களுக்கு சென்றோமோ அதை போல இப்போது நாம் இங்கே நிலவு பாடல்கள், அதை நான் என்ன சொல்வதுன்னா நிலவு உலவும் பாரதி வரிகள், நிலவு உலவுகின்ற வரிகள் எங்கெல்லாம் பாரதி நிலவை பாடியிருக்கிறான் என்று பார்த்துவிட்டு அந்த வெண்ணிலா பாட்டுக்கு போலாம். அதை கூட முன்னாடி என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, போன முறையே சொன்னேன், ஒரு கவிஞன் ஒரு தலைப்புக்குள்ளே என்னென்ன கருத்துக்களை சொல்கிறான், கண்டென்ட். நிலவை பாடு, நீங்களே அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். நிலவை பாடு, நிலவு என்ற ஒரு தலைப்பிலே பாரதி எப்படி பாடினார், பாரதிதாசன் எப்படி பாடி இருக்கிறார், கம்பதாசன் எப்படி பாடினார், கண்ணதாசன் எப்படி பாடினார் என்று ஒரு பக்கம். மேல போய் பார்த்தா கம்பன் எப்படி பாடி இருக்கிறான், இளங்கோ எப்படி பாடி இருக்கிறார், வள்ளுவன் எப்படி பாடி இருக்கிறான். இப்படி பார்த்தா நிலவு என்பது ஒரு ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. ஒரு பருப்பொருளாக நாம் பார்க்கக்கூடியதை கவிதையினுடைய கருப்பொருளாக கவிஞர்கள் மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் யார் அதை பற்றி எப்படி பாடியிருக்கிறார்கள் அதுதான். நம்ம தமிழின் தலைப்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்திலே அது பாடின உடனே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஆரம்பிக்கிறது. அவரை போற்றதில்ல, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். இளங்கோவடிகள் இந்த 2 சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இப்ப நினைத்து பார்க்கிறேன், எப்படி வள்ளுவன் வள்ளுவனை, கம்பனை, இளங்கோவை பாடிய பாரதி எப்படி நினைத்து பார்க்கிறான். வேதங்கள் சொன்ன முதல் பொருள் அதுதான். தெய்வங்கள் எல்லாம் பின்னாடிதான். வேதங்கள் பாடிய முதற் பொருளாக விளங்கக்கூடியவை சூரியனும் சந்திரனும்.
சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. தன்னுடைய காதலியை அவன் எப்படி பார்க்கிறான்? இந்த உலகமாகவே இயற்கையினுடைய பிரதிபிம்பமாக பார்க்கிறான். அத பின்னாடி நம்ம நாட்டுல வந்து கண்ணாசன காலையும் நீயே மாலையும் நீயே எப்படி எழுதுறான் பாருங்க. காலையும் நீயே மாலையும் நீயே. அதான் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த சூரிய சந்திரரை பார்க்கும்போது இப்ப இளங்கோவடிகள் எப்படி பண்றாரு அந்த காலத்துல. இந்த தமிழினுடைய தலைக்காப்பியம் என்ற பெருமை அதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அது போன்ற ஒரு காவியத்தை அது முன்னாடி காவியத்தினுடைய நெகிழ்ச்சி, காவியத்தினுடைய நிகழ்ச்சி, காவியத்தினுடைய அடர்த்தி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்த முதற் காப்பியம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். பாரதி அதை அதை அடியொட்டி செல்கிறான். ஞாயிறை போற்றினான், இப்பொழுது திங்களை போற்றுகிறான். ஆகவே ஆனா இவர்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க நிலவை சிலப்பதிகார இளங்கோவடிகள் நிலவு போற்றுதும் நிலவை போற்றுதும் சொன்னார். ஆனா நிலவை போற்றினாரா? இல்ல. அதுதான் முக்கியம். ஞாயிறு போற்றுதும் என்று சொன்னார். ஆனா ஞாயிறு சூரியனை பாடினாரா? இல்ல. அந்த சோழ மன்னனுடைய பெருமையை சொல்லும் போது அவனுடைய மணிமுடி இருக்கிறதே, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றும், இது இவனுடைய குடி ஆட்சி இருப்பது போல போற்றுதும் என்று அந்த இயற்கையை தன்னுடைய மன்னனுக்கு உவமையாக்கி பேசினார். அது மன்னர் ஆண்ட காலம், மன்னர் புகழ்ந்த காலம். கம்பன் என்ன செய்தான்? நிலவை பற்றி பாடும் பொழுது அவன் காப்பிய நாயகனை பற்றி எழுதுகிறான். கம்பனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து விலங்கு நல்லது. விலங்குனா நாட் அனிமல், கையில போட்டுக்கிற விலங்கு. ஒரு கற்பனையிலே கம்பன் நிறைய செய்திருக்கிறான். அதாவது கை விலங்கு போட்டுக்கொண்டே கரகாட்டம் ஆடியவன் கம்பன். அவனுக்கு வந்து காப்பியத்தை பத்தி வெளியில வரவே முடியாது. அது உள்ளதா இருக்கணும். திடீர்னு போய் நான் இதை பாடுறேன்னு பாட முடியாது. ஆனா அதுக்குள்ளேயே பாடுறான். ஒரு இடம் எழுதுறான். மிதிலையிலே உள்ளே வந்து விடுகிறான் ராமலுக்கு. ராமன் பார்க்கிறான், சீதை அண்ணலும் நோக்கினாள். அந்த சீன் முடிஞ்சது. அன்று இரவு பக்கத்துல தம்பி படுத்துட்டு இருக்கான். ஒண்ணு தெரியும் அவன் படுத்துறான். இன்னொரு பக்கம் வந்து துறவி விஸ்வாமித்திர படுத்துட்டு இருக்கார். இவங்களுக்கு நடுவுல வந்து இவனுடைய மனதிலே அந்த இளம் வயது காதல் முகிழ்க்கிறது. மனது பதைக்கிறது. என்னடா நம்ம பண்றது சரியா இல்லையா தெரியல. நம்ம ஊர்ல இதையே பெரிய ரீலா கொண்டு வந்துரும். இதுவே வந்து பெரிய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி என்டையர் சீன் வந்துரும். இந்த நிலவு இப்படி என்னை தகிக்கிறதே என்று சொல்லும்போது கம்பன் எழுதுறான், வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. அருமையான வார்த்தை கம்பன். வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. பொதுவா வந்து விடம்னா நீளமா தான் இருக்கணும், கருமையா தான் இருக்கணும். நீலகண்டன் என்று பெயர் சிவபெருமானுக்கு. ஆகவே இந்த ஆளாளக விஷமாட்டும் விஷம் நம்ம சினிமால கூட காமிப்பான். அப்படியே ஒரு வாயில வந்து கலர்ல நீளமா விடுவான். கேட்டார் ஒரு வாட்டி காத்தாடி கிட்ட பேசிட்டு இருந்தேன், சார் டிராமால என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். டிராமால வந்து ஆக்ஷன் தான். டிராமால இதெல்லாம் நீளம்லாம் காட்ட முடியாது. மழை பெய்யறதுன்னா என்ன சார் பண்ணுவீங்க கேட்டேன். காத்தாடி அருமையாக பதில் சொன்னார். ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு பேட்டியில நானும் அவரும் பேசிக்கொண்டோம். நான் கேட்டேன், எப்படி நீங்க காட்டுவீங்க? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். ஸ்டேஜுக்குள்ள ஒருத்தன் ஓடி வரும், ஐயா வெளியில எவ்வளவு பெரிய மழை அப்படின்னு உள்ள ஒருத்தன் ஓடி வரும், அதோட ஓவர், மழை சீன் ஓவர் சார். அது மாதிரி வந்து சொற்கள் எப்படியெல்லாம் உங்களை சொற்கள் சுகிக்க வைக்கின்றன, துன்பப்பட வைக்கின்றன. அது இன்பத்தில் ஆழ்த்துகிறது. அது அமுதம், அது பரவசம், அது ஜீவன், அது உயிர் மூச்சு, அது எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், பாதிப்பு, பங்களிப்பு, எப்படி வேணா சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் சொற்கள் நடக்கும். அப்ப கம்பன் வெள்ளை வண்ண விடமும் உண்டாம்களோ. இது போல பின்னாடி வரக்கூடிய கவிஞர்கள் பல பேர், கண்ணதாசனுக்கு நிலா பாட்டு பல பேர் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ பாரதியில என்ன செய்கிறான் பார்க்கலாம். பாரதி என்ன செய்கிறான்? ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், எல்லாத்துக்கும் முதல்ல சொல்ல வேண்டியது பாரதியினுடைய பார்வை. நான் பல முறை பேசியிருக்கிறேன் இதை பற்றி. பாஞ்சாலி சபதத்துல பாரதி சரஸ்வதியை பற்றி பாருகிறான், அங்க சயின்ஸ் கொண்டு வைக்கிறான். இடையில்லாமல் அணுக்கள் எப்படி சுழல்கின்றனவோ அதை போல நீ எனக்கு அருள்வாய். சரஸ்வதி கேட்கிறான். திஸ் இஸ் த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆன்மீகம் அண்ட் அறிவியல். எப்படி வந்து இளங்கோவடிகள் வந்து மன்னர் ஆட்சியில, அவரே ஒரு மன்னர் தான், ஆட்சியை துறந்தார் இல்லையா? இளவரசு பட்டம் பெற்றவரல்ல இளங்கோவடிகள். அப்படிப்பட்டவர் மன்னரை சேர்த்து பேச, தன்னுடைய சொந்த மன்னர் ஆட்சியில் இருக்கக்கூடியவர், அவருக்கு தெரியும், அதை புகழார். அதே போல இங்க என்ன செய்கிறார் என்று பார்த்தால், இவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரிகிறது. நிலவை யார் எப்படி பார்த்தார்கள் என்று பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இதுல அறிவியலை எங்க கொண்டு வந்து கலக்கிறார்? ஆன்மீகத்துல வந்து அறிவியலை கொண்டு கலந்துடுறான் பாரதி. ஆனா சமுதாயத்தை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்லலாம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்.
சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். கப்புள் ஆஃப் டேஸ் ஓவர் தான் நினைக்கிறேன், என்விரான்மெண்ட் டே எல்லாம் வந்தது இப்போ ரீசென்ட்லி எல்லாம் வந்து பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் திஸ். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நான் பாரதியில ரசிக்கிறது, நான் கூட நினைச்சு பாக்குறேன், இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்சிவா மற்ற கவிஞர்களை பத்தி பேச முடியுமா? அவ்வளோ அடர்த்தியான எழுத்து இருந்தா தான் பேச முடியும். சாதாரணமா எழுதுற விஷயத்தில் நம்மளால பேச முடியுமா என்று பார்க்க வேண்டும். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று சொன்னார். அப்போ இது இந்த சந்திர மண்டலத்துடைய இயல் தெரியவில்லை என்று சொன்னால் நீ குழப்பத்தில் இருப்பாய் என்று பொருள். அப்படி மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். குழப்பத்தில் இருக்கிறாயா? சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று உன்னுடைய தெளிவு, உன்னுடைய மனித வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்கள், சந்திர மண்டலத்தினுடைய இயல்பு என்ன, அதுல இருந்து ஆரம்பம். பட் தட் இஸ் நாட் த எண்ட். இதோ சந்திரன் இருக்குது, ஆனால் சந்திர மண்டலம் என்று சொல்கிறான். அப்ப வானத்திலே ஒரு மிகப்பெரிய மண்டலம் இருக்கிறது. சரி, அடிப்படையிலே இந்த கவிஞன் நிலவை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான்? காதலிலே பயன்படுத்தியிருக்கிறான், இல்லை என்று சொல்ல முடியாது. மருவு காதலில் மங்கா இன்பத்தை இந்த நிலவு கொடுக்கிறது என்பதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா பாரதியினுடைய பயணத்திலே எங்க பார்க்கிறேன்னா, நான் வந்து ஒரு 4-5 இடமாவது உங்ககிட்ட சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுல வந்து நான் ரொம்ப ரசித்த இடம் ஒன்று, எடு நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்துல கலைமகள் துதியில கலைமகளுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லலாம். வேத திருவழியாள் எங்க வரான் பாருங்க. முதல்ல வேதத்தை பாரதி விட்டு கொடுத்தே கிடையாது. ஆனா அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் என்பதையும் எழுதுகிறான், நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். பின்னாலே பின்னாலே வெகு 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 வித்தியாசமாகவும் பலராலும் பலவிதமாக மாற்றி அமைக்கப்பட்ட விஷயங்களை சொல்லவில்லை. அவன் ஒரிஜினல் வேதத்தை தான் சொல்றான். அதுதான் வேதம் புதுமை செய் என்று சொன்னான். புதுசா எழுதுன்னு சொல்லல. பழைய வேதத்தை, உண்மையான வேதத்தை எடுத்து எல்லாருக்கும் சொல்லுன்னா. அதைத்தான் என்ன சொல்றான் சரஸ்வதி வேண்டுகிறான். வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரையனும் கருமையிட்டாள். பேராசிரியர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கண்ணுக்கு மை இடுவாங்க, கண்ணுக்கு மை தீட்டுதல். இப்பெல்லாம் அது அந்த போயிடுது தெரியல. மை தீட்டுறதுன்னா யூ மஸ்ட் கோ டு த பார்லர் அண்ட் கெட் இட் டன் ஃபார் மோர் தென் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 1000 rupees ஃபார் ஃபேஷியல் அண்ட் ஆல் தட். அந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து கண்ணுல மை தீட்டுவார்கள். அந்த கண்ணுக்கு மை தீட்டும் பொழுது அந்த மை இல்லை என்று சொன்னால் கண் அழகு தெரியாது. கண்ணுக்கு அழகு, அது மை தீட்ட வேண்டும், அழகாது. மை எழுதுதல், மை எழுது என்ப அது ஒரு ஒரு பெரிய ஒரு சங்ககாலம் முதல் ஒரு பெரிய ஒரு அற்புதமான பழக்கமாக இருந்து மை எழுது. அந்த மை கண்ணுக்கு, அந்த மை இல்லை என்று சொன்னால் கண்ணழகு தெரியாது. அந்த மை கொஞ்சம் அதிகமா போனா அது கண்ணை மூடிடும், கண்ணையே கெடுத்துரும். ஆகவே ஒரு ஒரு உரை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பாடலுக்கு உரை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்கணும். அதில் மிக்க பல் உரையனும் கருமையிட்டாள். பல பேர் எழுதியிருக்கிறாங்க வேதத்துக்கு உரை, எல்லோ அளவாக இருக்கிறது என்று புகழ்கிறான். வேதத்தினுடைய சாரத்தை பல பேர் விளக்கி அதை பத்தி பாரதிக்கு எந்த விதமான வேறு மாறுபட்ட கருத்துக்களும் கிடையாது. ஆனாலும் சில உரைகள் தவறாக பின்னாலே எழுதப்பட்டன, சரியான பார்வையில எழுதப்படவில்லை என்பது பாரதிக்கு வந்து ஒரு அவனுடைய கட்டுரையிலே விரிவாக இருக்கிறது. பின்னால் எப்போ அது நேரம் கிடைக்கும் என்றால் பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றான், வேத திருவழியாள் அதில் மிக்க பல் உரை என்னும் கருமையிட்டாள் சீத கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழல் என்றுடையாள். அப்ப என்ன சொல்றான், சீத கதிர் மதியே நுதல் என்றான். அப்ப என்ன சொல்றான், அன்னை சரஸ்வதியினுடைய நுதல் என்று சொன்னால் நெற்றி. இந்த பிறை நுதல்ங்கிறான, பிறை நிலவை போன்று இருக்கக்கூடிய அந்த நுதல் நெற்றி. சீத கதிர் மதியே நுதல். சீத கதிர் மதி, சீதம் என்றால் குளிர்ச்சி, கதிர் என்றால் ஒளி, மதி என்றால் சூரியன். அப்ப பாரதியினுடைய அட்ஜெக்டிவ் என்ன பாருங்க. வாட் இஸ் அட்ஜெக்டிவ் பாரதி கிவ்ஸ் ஃபார் மூன் என்று சொன்னால், ஒன்று குளிர்ச்சி, இன்னொன்று ஒளி. கதிர் என்றால் ஒளி. அப்ப இந்த குளிர்ச்சியும் ஒளியும் பொருந்திய நெற்றியை உடையவள் சரஸ்வதி. அதுல இன்னொரு ஒரு ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு தொடர்ந்து சொல்றான், சிந்தனையே குழல் என்றுடையாள். அன்னையுடைய குழல் பாரம் இருக்கிறதே அது ஃபுல்லா சிந்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்பவும் சிந்தனையில இருக்கிறாள். நம்ம எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சா இங்க மட்டும் டெம்பரேச்சர் ஏறிடும், இப்படி தலையில கை வச்சு அப்படியே ஒரே சூடாயிடும். ஏன்னா அவ்வளவு தூரம் சிந்தனை. நம்ம சிந்தனை வந்து இது கான்ஃபிளிக்டிங் சிந்தனைகள். ஆனா அன்னைக்கு எப்படி இருக்கிறதா, அப்படி சிந்தித்து சூடாக இருக்கக்கூடிய நெற்றி, பொதுவாக இருக்கக்கூடிய நெற்றி குளிர்ச்சியாக இருக்கிறதுங்கிறார். அதுதான் பியூட்டி அதுல. எப்படி சொல்றா பாருங்க, சீத கதிர் மதியே குழல்.
இப்போ சைவத்துல வந்து சிவபெருமான பாராட்டி பேசாத தேவாரம் திருவாசகம் படிக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம தமிழை புரிஞ்சுக்கணும், நம்ம இறை உணர்வை புரிந்து கொள்ள தேவாரம் திருவாசகம். அதுல வந்து காரைக்கால் அம்மையார்ல இருந்து எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. சிவபெருமான நேர்ல பாத்தீங்களா எல்லாம் கேட்போம். அப்படிலாம் கேட்க முடியாது, எல்லாம் குறியீடுகள். அவன் தலையிலே கங்கை இருக்கிறது, பிறை நிலா இருக்கிறது, கழுத்திலே பாம்பு இருக்கிறது. சோ அதுல வந்து இதை பத்தி பல பேர் பல விதமா எழுதியிருக்காங்க. ஏன்னா இப்படி வந்து எக்கச்சக்கமா எல்லாமே குளிர்ச்சியா இருக்கு, இதுல பாம்பு வேற உனக்கு உடம்புல, இதெல்லாம் எப்படி இருக்கிறது? பிறை நிலா வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த கீழே இருக்கிற இந்த பாம்பு வந்து இந்த பாம்பு போய் நிலவை பிடிக்கும் இல்லையா, ரெண்டும் ஆப்போசிட். அதாவது எதிரிகளாக இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு உருவம். அப்படி நம்ம நாட்டுல வந்து ஒவ்வொரு உருவத்தை படைத்தார்கள், தெய்வ உருவங்கள். தே ஆர் நாட் மியர்லி, தே லுக் grotesque. இன்ஃபேக்ட் நடராஜா உருவத்தை வந்து நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, ஆனந்த குமாரசுவாமி, டோன்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் ஹிஸ் நேம். The book is even a small book is available on நடராஜா. தமிழக கலை உணர்வுக்கு பின்னணியாகவும் அடிக்கோடிடவும் அறிமுகமாக செய்வதற்கும் உள்ள ஒற்றை ஒரு ஒரு சிலை என்ன என்று சொன்னால் நடராஜா. நாட்டியம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்லேருந்து ஆரம்பிச்சு பண்பாட்டு, அதனால்தான் அந்த அந்த வைப்பாங்க எங்க போனாலும். தமிழ்நாடு என்று சொன்னால் ஒரு கோவில் குத்து விளக்குன்னா நடராஜ சிலை இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்ரி லிட்டில் பிட் இஸ் பீயிங் எலாபரேட்டட் as a கான்செப்ட். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய தீபங்கள், அதை இடது பதம் தூக்கி ஆடும் என்று வலது பதம் தூக்கி ஆடும், இது மாதிரி வலது இடது கால் தூக்கி ஆடுகின்ற பெருமானே, என்னை கைதூக்கி ஆள் பெருமானே என்றெல்லாம் பாடக்கூடிய சிதம்பரத்தில் நிலை கொண்ட தமிழிசனுடைய தலைமகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய உருவம் இருக்கிறதே, அது பண்பாட்டினுடைய விளக்கமே வழிய சாதாரண ஒரு உருவம் அல்ல. அதை வந்து குரோட்டஸ்க் என்று சொன்னார்கள் ஆங்கிலேயர்கள். என்னது, ஒத்துக்கவே இல்லை. அதனுடைய விளக்கங்களை எல்லாம் கொடுத்து இலங்கையிலே பிறந்த ஆனந்த குமாரசுவாமி அதனுடைய விளக்கத்தை நடராஜ விளக்கம்னு சொல்லி இட் பிகேம் சோ பாப்புலர். அதன் பிறகு ஈவன் டுடே யூ டோன்ட் ஃபைண்ட் எனி எக்ஸிபிஷன் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எனிவேர் இன் த வேர்ல்ட் இட் வில் பி ஹேவிங் a நடராஜா ஸ்டாச்சு in it. Not only that, the great Fridge of Capra, the Tower of Science என்று அந்த புக் இருக்குது. No more, I think. Fridge of Capra is alive or not, I'm not sure. And அந்த புக் Tower of Physics, TAO, Tower of Physics எடுத்து பாருங்க. அதுல வந்து நடராஜ தத்துவத்தை விளக்கி he was talking about the wave particle theory of science. அந்த அளவு வந்திருக்கு. ஆகவே அந்த உருவத்தை எப்படி, அந்த இறை உருவத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஐடியாவை பாரதி சொல்றான். இதெல்லாம் பாரதி, நான் என்ன சொன்னாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் பாரதி 1921க்கு முன்னால எந்த விதமான வசதியும் இல்லாத காலத்துல, கம்யூனிகேஷன் வசதியும் கிடையாது, சாப்பிடறதுக்கும் வசதி கிடையாது, அந்த நேரத்துல எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் அதை நினைத்துதான் மனம் நெகிழ்ந்து போகிறது. அப்ப சொன்னால் சந்திர மண்டலத்தில் சொன்னது போல இங்கே சீத கதிர் மதியே நுதல் சிந்தனையே குழல் என்றுடையாள் என்று சொல்லக்கூடிய இடம் நான் ரொம்ப ரசித்த இடம் அவங்கள. இன்னொன்று வந்து அது மாதிரி வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அது நம்பர் பார்த்து நீங்க யூ கேன் ட்ரேஸ் மை யூடியூப் ரெக்கார்டிங். அழகு தெய்வம் என்று நான் ஒன்று இந்த இதுல பேசியிருக்கேன். அழகு தெய்வம் எடுத்து பாருங்க, ஒரு 2-3 வாரம் பேசினேன்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன், முதல்ல எனக்கு அறிமுகம் அந்த பாட்டுல வந்து மங்கியதோர் நிலவினிலே, அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு, மங்கியதோர் நிலவினிலே. அது எப்படி அந்த பாட்டு தெரியும்னா, மங்கியதோர் நிலவினிலே அப்படிங்கிறது வந்து இந்த சினிமா பாட்டு தான். அதுல கூட 2 லைன் தான் வச்சிருப்பான், வயது 16 இருக்கும் இளவயது மங்கை என்று அது சொல்ல வரும். நிலவு மங்கியதோர் நிலவினிலே என்று பாடுகிறார். என்ன மங்கியதோர் நிலவு என்று பார்த்தால் அது அது தலைப்பு வந்து அழகு தெய்வம். நீங்க பார்க்கலாம், பல பேர் இட் இஸ் ரொமான்டிக் சாங் என்று நினைப்பார்கள். ஆனா 7 விதமான கேள்விகளை அந்த அழகு தெய்வத்திடம் பாரதி கேட்கிறார். மோஸ்ட் சிக்னிபிகண்ட், மோஸ்ட் ஸ்காலர்லி, மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல், மோஸ்ட் டீப்பனிங், மோஸ்ட் டிசெப்டிவ் ஆல்சோ. அண்ட் அவ்வளவு பெரிய 7 விதமான கேள்விகளை அழகு தெய்வத்திடம் கேட்கிறான் பாரதி. அந்த அழகு தெய்வம் தான் வந்து மங்கியதோர் நிலவினிலே மனதில் இது வயது 16க்கும் இளவயது மங்கை என்று அந்த சொல்கிறானே, அந்த பாட்டுல வரும்பொழுது சீத கதிர்மதியே என்ற இடத்திலே நிலவை ஒளி தன்மைக்கும் ஒளிக்கும், அதாவது கதிருக்காக ஒளி பொருந்திய முகமாகவும் ஓமையிலே சேர்த்த பாரதி நிலவை ஒரு ஞானத்துக்கு தொடர்புடையதாக இங்கே காட்டுகிறான். மங்கியதோர் நிலவினிலே அந்த அழகு தெய்வம்
அந்த ஏன் மங்கியதோர் நிலவு என்று சொன்னான் என்றால், அந்த நிலவினுடைய ஒளி கூட கூட அறிவு சேர்கிறது. அப்போ மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, அறிவை நிலவு மூலமாக சொன்னான். அதனால்தான் பேரு மதி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்படி மதி என்று சொன்னால் அந்த திங்களுக்கு அறிவு என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே அந்த அறிவை ஒரு இடத்திலே பாரதி சுட்டி காட்டுகிறானே, அது மங்கியதோர் நிலவினிலே என்ற பாடல்ல அந்த 7 வினாக்களுக்கு அழகு தெய்வம் மிக அருமையாக பதில் கொடுக்கும். எது யாகம், எது யோகம், எதற்கு ஏன், என்ன விஷயங்கள், பிறப்பிறப்பனுடைய ரகசியங்கள், இது போன்ற பல விஷயங்கள் அதில் பேசப்படுகின்றன. இன்னொரு இடம் பார்க்கும் பொழுது இந்த இது சொன்னேன் உங்களுக்கு, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று அந்த ரெண்டுத்தையும் சொல்றான். அதுக்கு காரணம் என்ன என்றால், ஒன்று தழல், இன்னொன்று அதனுடைய நிழல். இந்த நிழல் தன்மை இருக்கிறது. இதுல நமக்கு தெரியணும் வந்து, சாதாரண ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அந்த காலத்துக்கு கிராமத்துல சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாது என்று சொல்வார்கள். அதுபோல வாழ்க்கையில வந்து எதுவும் நிலையற்ற தன்மையை வாழ்க்கை எப்போதும் காட்டிக் கொண்டிருக்கிறது. காலை என்றால் அது பின்னாலே ஒரு காலை முடிந்தவுடன் இரவு வரணும், இரவு முடிந்து பகல் மாறி மாறி வரக்கூடியது. இந்த நியதிக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய சூரிய சந்திரரை சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா என்றான். அதாவது உன் கண்களை பார்க்கும் பொழுது அந்த கண்களுடைய அருமை. இதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், போன முறை கூட பேசியிருக்கேன். இன்னொரு இடத்துல வந்து ஏக்கத்துக்கு நிலவை பயன்படுத்துகிறான் பாரதி. எல்லாரும் வந்து அது வந்து நம்ம ஊர் சினிமாலையும் பல பேர் பண்றான். அதுக்கு ஆரம்பம் பாட்டு உங்களுக்கு எல்லாம் தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே நான் காத்திருக்கின்றேன். அதுல வந்து ஒரு இடம் வரும், வானின் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், நான் ஒருவன் மட்டிலும் இந்த தனிமையிலே ஏங்குவதும் கேட்பான். ரொம்ப அருமையான பாடல். அது வந்து ஒரு சினிமால பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கமலஹாசன் ஸ்ரீதேவி காம்பினேஷன்ல ஒரு படம். படம் பேர் மறந்து போச்சு. அது வந்து அந்த படத்துல வரும். அது வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார். மௌனத்திருக்குது, இந்த உலகம் எல்லாம் மௌனத்திருக்கிறது, யாருக்கும் என்னை பத்தி கவலை இல்லப்பா, நான் மட்டும் தனியா அமர்ந்து கொண்டிருக்கேன், என்னுடைய தனிமை இருக்கிறதே, நீ இல்லாத தனிமை மட்டுமல்ல, இந்த இந்த ஏங்கி நிற்கிறேன், இந்த ஏக்கம், இந்த தனிமை என்ற வெறுமை என்னை ஆட்பட்டு கொண்டிருக்க என்ற இடத்துல பாரதி இஸ் ஷோயிங் த ஃபோர்த் டைமென்ஷன், ஏக்கம் என்பதை. அப்போ வேதத்தினுடைய பொருளாக விளங்கக்கூடிய சந்திரனை சொன்னான், அதனுடைய குளுமையை சொன்னான், அதனுடைய ஒளியை சொன்னான், வாழ்க்கையினுடைய நியதியை சொன்னான் சுட்டுமிழி சுடர்ல. இங்க வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், மோனத்திருக்கடி என்று அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடல்ல பாரதி என்ன சொல்கிறான், ஏக்கத்தை குறிப்பிடுகின்றான். இதுல எப்படின்னா, இந்த மாற்றத்தை ஒரு பாட்டு கூட, அதாவது இதெல்லாம் நமது திரைப்பட கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு அற்புதம். ஒரு இடத்துல நான் பேசினேன், சில வரிகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தென்றல் வந்து என்னை சுடும், இந்த மாற்றம் முரண் தொகை இருக்கிறது, நிலா சுடுகிறது, அதான் சொன்னேன், கம்பெனில இருந்து ஆரம்பம் அது. வெள்ளை வண்ண விடமும் உண்டாகணும், என்னை இப்படி துன்புறுத்துறாயே, வெள்ளை வண்ண விடம், விடம்னா விஷம், விஷம் இருக்கிறதா என்ன. அதே போல ஏக்கத்துக்கு இங்கே பாரதி அந்த நிலவை பயன்படுத்துகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்து, இந்த நிலாவையும் வானத்து மீனையும் பாடல் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். ஆனா அதுல வந்து அந்த பாட்டுல இருக்கக்கூடிய கடைசி வரிகள்ல வந்து அவன் எழுதுகிறான், சீத கதிர்மதி மேற் சென்று பாய்ந்தங்கு தேன் உண்ணுவாய் மனமே, உலாவும் மனச்சிறு புள்ளினை ஓட்டி இந்த உலகத்தை காண்போம்னு சொல்கிறானே, அந்த பாடலை விரிவாக காண இருக்கிறோம். அந்த பாடல்ல ஞானத்துக்கும் நிலவுக்கும் சம்பந்தம் உண்டு என்று பாடுகிறாள். அது 5வது டைமென்ஷன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடலுக்கு எப்படி வந்து இந்த பாடலுடைய கருத்தை விடுதலை என்று அவன் ஒரு நாடகம் எழுதுகிறான். நான் போன முறையே சொன்னேன் உங்களுக்கு, நீ கேள்விப்பட்டிருக்கலாம், விடுதலை என்ற நாடகத்தை பாரதி எழுதுகிறான். அதுல சூரியனை பத்தி எழுதுகிறான் எல்லாம் நான் சொன்னேன் அதுல போன முறை. அதுல ஒரு இடத்துல எழுதுறான், அதுல வந்து நிலவு பாட்டு என்றே ஒரு பாடல் எழுதுகிறான். அதுல வெள்ளை தீவில் விளையும் கடலே, வெள்ளை தீவில் விளையும் கடலே. என்ன சார் இது, இப்படி போடாத பாரதி. நம்ம பார்க்க போற இந்த பாட்டுல, நம்ம பார்க்க போற பாட்டினுடைய ஆரம்பமே என்ன அப்படின்னா, எல்லை இல்லாததோர் வான கடலிடை வெண்ணிலாவே, நீ இன்பம் அளிப்பதோர் தீவன் விலகுவை வெண்ணிலாவே. வான கடலிலே வெண்ணிலா ஒரு தீவு என்று இருக்கக்கூடிய பாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
ஆனா அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா ஒரு ஐடியா பாரதி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இதை யோசிச்சு பாருங்க. எப்படி எழுதுறான் பாருங்க இந்த இடத்துல. வெள்ளை தீவில் விளையும் கடலே. அதாவது தீவு இருக்கிறது. தீவுக்குள்ள கடல் இருக்கு. கடல்ல தீவு இருக்குமா? தீவுக்குள்ள கடல் இருக்குமா? பாக்குறேன் அங்க இருந்து பார்த்தா அவுட்டர் லைன் இஸ் தேர். அவ்வளவுதான். அது ஒரு வெள்ளை தீவு. அந்த வெள்ளை தீவிலே உள்ளே பால் நிலவினுடைய ஒளி கடல் வெள்ளம் கடலாக விரிந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த காட்சி எப்படி யூஸ் பண்றாங்க? என்ன அற்புதமான கற்பனையுடைய சிகரம். முரண்களுடைய அரண். கற்பனைக்கு முரண்கள் அரணாக நிற்கும் என்று சொல்வார்கள். எப்படி இந்த எதுகை மோனை என்பது எப்படி மோனைக்கு யானை பலம் என்பார்கள். எழுதக்கூடிய பல பேர் பாடல் எழுதக்கூடிய இருக்கிறார்கள். சாய் கணேஷ் போன்றவர்கள் திரையில எழுதக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் மோனைக்கு ஒரு பலம் உண்டு. எதுகையோட மோனைக்கு பலம் அப்படின்னா தொல்காப்பியரே சொல்கிறார். ஏன்னா மோனை இருக்கும் ரொம்ப. இன்றைக்கு இருக்கு புது கவிதையில கூட இரவில் வாங்கிய சுதந்திரம் இன்னும் விடியவில்லை இல்லை என்று எழுதுகிறான். இரவில் வாங்கிய சுதந்திரம் இன்னும் என்று அந்த ஈ போட்டான் பாருங்க. அங்கதான் சுவையாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றுத்திலையும் சில இந்த உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது இந்த பலம் தெரிகிறது. அது போல இங்க என்ன என்ன பண்றான்னா மாற்றிப்பாட முரண் என்பது அரண். கடலுக்குள் தீவு, இங்க தீவுக்குள் கடல் என்று மாற்றுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பார்வையை பாரதி தானே ஆரம்பம். பாரதிக்கு முன்னாடி இப்படி யார் எழுதினாங்க? இன்றைக்கு பல பேர் எழுதுறாரு. இன்றைக்கு அந்த முரண் தான் சாதாரணமா போயிடுது. இது புது கவிதைனா முரண் தான். என்னுடைய மௌனத்தின் ஒலி நீ, உரத்த முணுமுணுப்புகள், அழகிய ராட்சசியே, இப்படி எல்லாம் முரண்கள்லாம் போட்டுட்டு இருக்கான். ஆனா இதை ஆரம்பித்து வைத்தவன் அதுவும் என்ன அழகா பண்றான் பாருங்க. வெள்ளை தீவில் விளையும் கடலே. பாருங்க அது விடுதலை நாடகத்துல போய் எடுத்து பார்த்தா அந்த பாடல் கிடைக்கும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை நிலா இங்கு வானத்தை மூடி விரித்து பொழிவது கண்டாய். வெள்ளை நிலா பொழிகிறது என்று, வெள்ளை நிலா பொழிகிறது. இந்த பாடல் வரி நமக்கு எல்லாம் திரைப்பாடல் மூலமா தான் தெரியும். இந்த மாதிரி பொழிகிறது. பாரதி எழுதியிருக்கிறார். ஹி இஸ் த காப்பிரைட் ஓனர் ஆஃப் ஆல் திஸ். யாராவது சொல்லணும் இல்லையா? அதுக்கு ஒன்றும் கிளைம் பண்றது இல்லை. பாரதி ஒன்றும் கிளைம் பண்ண போறான். அவன் பாட்டன், நாம் எல்லாம் பேரர்கள். அவனிலிருந்து எடுத்த நாம் எழுதுவது என்பது பஞ்சிலிருந்து நூல் பிரிவது போல என்று இலக்கணம் பேசுகிறது. பஞ்சிலிருந்து எப்படி நூல் பிரியுமோ அதே போல குருவிலிருந்து ஒரு தொண்டன், ஒரு சீடன் நூலெடுத்து பிரிகின்றான். அதிலிருந்து அது தெரிஞ்சு அது அந்த மாற்றம் வருகிறது. காலத்துக்கு ஏற்றது போல கவிஞர்கள் மாறுகிறார்கள். அவர்கள் எங்கிருந்து எடுக்கிறாள் என்று இது இல்லை. அது உண்மையா நல்ல விஷயங்களாக எடுத்தால் நல்லது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே வள்ளிப்பாட்டு, வள்ளிப்பாட்டு 1, 2 பாட்டு பாரதி எழுதியிருக்கிறான். இந்த வள்ளிப்பாட்டு 1ல பொழிகிறது. அவர் தென்காசி ஐ திங்க் எழுதிட்டார் அவர் அந்த பாட்டு. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பாட்டு நான் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இட்ஸ் லைக் எ குவிஸ். காணி நிலம் வேண்டும் என்று ஒரு பாட்டு. அதுல ஒரு இடம் வருகிறது. எந்த இடம்? நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இதுல இந்த பாட்டுல பார்க்கும்பொழுது எப்படி ரசிக்கணும்னு சொல்லும். அதாவது ரசிக்கிறது என்னுடைய நண்பர் ஒரு சொல்வார், காஃபியை எப்படி ரசிக்கணும் சார்? காஃபி கொடுக்குறா, நம்ம அதாவது நம்ம தென்னிந்தியா காஃபி, நாட் லைக் இப்போ நான் அமெரிக்கால போய் காஃபி சாப்பிட்டா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அவன் இவ்வளவு பெருசுல அது அதெல்லாம் காஃபி சொல்லுவான். நமக்கு டபரா டம்ளர்ல இருக்கிற காஃபி இப்படி ஆத்தி கொடுப்பான்ல, இந்த காஃபி அவர் எப்படி சொன்னாடி நுரையில இருந்து ரசிக்கணும் பார். அதாவது இன்னும் காஃபி வாய்க்குள்ள போல, காஃபியுடைய டேஸ்ட், அதனுடைய திடம், மனம், குணம், அதனுடைய சுவை, அது எதுவுமே வரல. அப்படி கிட்ட கொண்டு போனா அந்த மூக்குல வாசனை கூட இன்னும் வரல. ஆனா நுரைய பாக்குறான். நுரைய பார்த்த உடனே மனம் நிறைஞ்சிடுறது. அப்படி ரசிக்கணும். ரசனைங்கிறது அப்படி போனோம் இல்லையா? இந்த ரசனை இருந்தாதான் நாம எல்லா கவிதைகளுக்கும் போவோம். மடியில எடுத்து வச்சு கொஞ்சணும். அப்படி வரக்கூடிய இடம் அதுல எழுதுறான், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். பாரதி, பாரதியினுடைய ரொம்ப அதீதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அஞ்சாமையை எடுத்து காட்டக்கூடிய பாடல். நாம எல்லாரும் தெரிஞ்ச பாடல். காலா என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்பா. எட்டி உதைக்கிறேன், நீ இல்ல போய் எட்டி உதைக்கிறேன். இல்ல என் கிட்ட வா, நான் உன்னை உதைக்கிறேன். என் காலில் உதப்படுறதுக்கு நீயே வாமா உட்காந்துட்ட மாதிரி. நல்ல நிலா சார், நல்ல நிலா பார்க்கணும், வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம். நல்ல நிலாவை போல பார்க்கலாம், இங்க போய். இவன் என்ன சொல்லலாம்? நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும். என் முன்னாடி நான் இங்கதான் உட்காந்துருப்பேன்.
நான் தலப்பா கண்டு மீசையை முறுக்கி நான் அதை எழுதிட்டு இருப்பேன். என் கற்பனை இருப்பேன். நீ வா, ஒரு நல்ல கவிஞனை பார்ப்போம் என்று நீ வா இங்கே. நீ ஒரு மதினா, நான் ஒரு மதி. நான் அறிவிலே மதி, நீ ஒளியிலே மதி. ஒத்தனை ஒத்தன் மதி, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதான் அர்த்தம். மதிக்கிறேன் என்று சொன்னால் மதிப்பு என்கிறது அதுதானே. மதி என்பது இந்த அறிவினுடைய அடையாளமா இருக்கிறது. என்ன எழுதுறான், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். என்ன பாட்டு பாருங்க சார். இதெல்லாம் அணு அணுவா ரசிக்கணும். இப்படி ரசிக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு 264வது ப்ரோக்ராம்ல உட்காந்துருக்கோம், விடாம ரசிக்கிறதுக்கு. இந்த ரசனை நம்ம எங்க எடுத்துட்டு போறதுன்னா, இதை இதை கேட்டு ரசித்தவர்கள் கம்பனை ரசிப்பார்கள். என்ன சில பேர் எனக்கே எழுதியிருந்தார்கள், மிதிலைய மகாகவியிலும் எழுதியிருக்கிறார்கள், தியாகராஜன் எழுதியிருக்கிறார். கம்பனை ரசிக்கலாம், இளங்கோவை ரசிக்கலாம். ஒரு கவிஞனை ரசிக்க தொடங்கினால் நீங்க எல்லாரும் ரசிக்கலாம் சார். அந்த மனசுல ரசனையை வளர்த்துக்கணும். அதுதான் குவிகத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ இந்த குவிதம், இந்த நம்ம புதன்கிழமை நிகழ்ச்சியில நிச்சயமாக அவர்கள் எல்லாவற்றையும் ரசிக்க தொடங்குவார்கள். அது உரைநடையும் ரசிக்கலாம், கவிதையும் ரசிக்கலாம், கதைகளையும் ரசிக்கலாம். ஒரு ரசனையை மேம்படுத்துவதற்கான எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு இந்த கம்பராமாயணத்தை நம்ம குரூப் எப்படி ரசிச்சிருப்பாங்க நான் புரியுறது எனக்கு. ஏன்னா இதுதான், இதை நீங்க இளங்கோவை எடுத்துக்கலாம் அடுத்து. சோ இது ரசிக்கிறது என்பது அவன் எழுதிட்டு போயிட்டான், அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, இவர் எழுதுவார், தோமு பாஸ்கர தொண்டைமானவர்கள் மொத்தம் ஒரு ஆறு ஆறு வால்யூம் இந்திய கலை செல்வம் என்று ஒரு தென்னிந்திய கலை பற்றி அவர்கள் 6 வால்யூம் எழுதியிருக்கிறார்கள். அதுல இந்த தென்னாட்டு கோவில்கள் பத்தி எல்லாம் எழுதுவார், அதுல சிலைகள் பத்தி எல்லாம் எழுதுவார். இந்த சிலையில இருக்கக்கூடிய அழகுன்னா, நீங்க நேர போய் ஒரு தேங்காய் பழம் கொடுத்து சாமியை கும்பிட்டுட்டு வெளில வந்துருது இல்ல. நமது ஆலய வழிபாடு என்பது ஆண்டவன் வழிபாடு மட்டுமல்ல, அது பண்பாட்டினுடைய வழிபாடு. அதுதான் இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், என்ன கடவுள் நம்பிக்கை அதனால இல்லை. கடவுள்னா வீட்டுல கும்பிடுறான், மனசுல கடவுள், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம். அது ஆலயத்தினுடைய பெருமை. ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும், கோவில்களை காப்பாற்ற வேண்டும், நமது பண்பாட்டை காப்பாற்ற. ஏன்னா கோவில்ல அவ்வளவு விஷயம் வச்சிருக்கான். ஒவ்வொரு கோவில்லையும் ஒண்ணுமே இல்லாத, ஊர் பேர் தெரியாத கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன கோவில், அங்க ஒரு சிலை இருக்கிறது. எப்படி பண்றான் சார் அதை? அதனுடைய அழகு எப்படி அப்படி ஒரு உடம்பு அப்படி திரும்பி நிற்கிறது, ஒயிலாக நிற்கிறது ஒரு உடம்பு, அந்த இடுப்பை இப்படி சாய்த்து நிற்கிறது. பண்ண முடியுமா அதை? நீங்க யோசிப்பா, கையால போட முடியுமா அந்த அந்த வேலைப்பாடு, அந்த நுட்பம், அந்த சிற்பத்தினுடைய ஆழம், அந்த சிற்பத்தினுடைய அழகிலே இருக்கக்கூடிய ஆழம் இருக்கிறதே, அதை உற்று பார்த்தால் தெரியும். பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு சிற்பம். அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய பாரதி புத்தகம் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள போனா நீங்க போய் அந்த உள்ள ஒவ்வொரு சிற்பத்தையும் நுணுகி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அட எப்படிடா பண்றங்க அது? சிரிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உதடு அப்படியே இருக்கும், ஆனா கண்ணு சிரிக்கும். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏதோ ஒரு மோனாலிசா வச்சுன்னு சொல்றான் உலகத்துல. மோனாலிசா இட் இஸ் வெரி பாய்க்னன். என்ன பண்றானே தெரியாதுன்னு அவ புன்னகிக்கிறாளா இல்லையா என்று. இது இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அதாவது மலையாளத்துல கேரளால வள்ளத்தோள் இஸ் a கிரேட் போயட். அங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். குமாரன் ஆசான், அதுக்கப்புறம் உள்ளூர் பரமேஸ்வரையர், அதுக்கப்புறம் எழுத்தச்சன். இது போன்றவர்கள்ல பின்னாலே இருக்கக்கூடிய ட்ரைமரேட் வள்ளத்தோள். வள்ளத்தோள் வாஸ் ரெனசன்ஸ் போயட் கம்பேரபிள் டு பாரதி தேர். அந்த வள்ளத்தோள் என்ன பண்ணா, ஒரு ஒரு கவிதை தான். அதாவது வெளியில திண்ணையில பார்வதி பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் அது. உள்ளுக்குள்ள பார்வதி குளிச்சுட்டு இருக்கா. அதனால வெண்ணெய் தோக்குன்ன உடம்புல எண்ணெய் தேய்ச்சு என்று எழுதும். அதுல வெண்ணெய், அந்த இடத்துல உள்ள பார்வதி இருக்கா. வெளியிலே சிவபெருமான் வருகிறாள். வந்த உடனே உள்ள போகாதன்னு விநாயகர் தடுக்கிறார். அந்த விநாயகரை இவர் இவர் அந்த விநாயகரை சிவபெருமான் அந்த விநாயகரை தள்ளிவிட்டு உள்ளே நுழைகிறார் என்று போகும்போது அவள் ஒரு கோபத்தோடு பார்க்கிறாள். அதை எழுதுறார் வெள்ளத்தோள். எழுதிட்டு அந்த பார்வதி சிவனை கோபத்தோடு பார்க்கிறாள்னு எழுதிட்டு பின்னாடி அது மலையாளத்தில் எழுதுவார், தமிழ்ல அதை பண்ண, இப்படி பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னும் கேரளத்தில் உண்டு அப்படின்னு வரும். மலையாளத்துல எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா இங்க இப்படி நோக்குன்ன பெண்கள் இன்னமும் கேரளத்திலே உண்டு அப்படின்னு எழுதி வருவார். அதாவது ஒரு புராண கதையிலிருந்து எடுத்து அதை கொண்டு இங்க எடுத்துட்டு வருதுல. இது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஒரு புராண கதையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னமும் இப்படி நோக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்று. அப்படி இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய கவிஞர்கள் இதை எப்படி நம்ம எடுத்து பார்க்க வேண்டும், இதை எப்படி யோசிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி அதுதான் அதிலிருந்து இன்றைக்கு என்ன பெற முடியும்?
அப்படி இந்த ஒவ்வொன்றும் ஒரு சிற்பம் பாரதியில உள்ளுக்குள்ள போய் அணுகி பார்க்க வேண்டும், நுணுகி பார்க்க வேண்டும். அதே போல பாரதி எழுதக்கூடிய வரிகளிலே இன்றைக்கு புரிந்து பார்க்கக்கூடிய வரிகளும் அதுல இருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நான் அடுத்து பார்த்தா இன்னொரு இன்னொரு பாட்டுல எழுதுறான் பாரதி. இந்த சந்திர நுனியில் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து கொண்டேன் என்று மகாசக்தி பாட்டுல எழுதுறான். ஆஹ் சந்திர நுனியில் அவளை கண்டேன் என்று எழுதும்போது ஆஹ் அந்த அந்த வாட் யூ கால் அறிவினுடைய விளக்கம். சந்திர நூலியில் இது 6வதோ 7வதோ கான்செப்ட் நினைக்கிறேன். எண்ணிக்கை மறந்து விட்டேன். இந்த கான்செப்ட் என்னன்னா, சந்திர நுனியில் அவளை கண்டேன் சரணம் என்று புகுந்து விட்டேன். அப்போ இது வந்து டோட்டலி ஆன்மீக உணர்வை சந்திரன் கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் காதல் உணர்வை கொண்டு வருகிறது, இன்னொரு பக்கம் ஆன்மீக உணர்வை கொண்டு வருகிறது. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய இலக்கியங்கள், சைவ இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து வைணவ இலக்கியம், தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் கொண்டு வருகிறான். ஆக பல இருக்கிறது. இன்னும் ஏற்கனவே இந்த திருவேட்கை அண்மையிலே தான் இந்த கவிதையை படித்தேன். எனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிலவு செய்யும் முகமும் அந்த இது நிலவு செய்யும் முகமும் காண்பார் நினைவழிக்கும் விழியும். எந்த பாடல் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? திருவேட்கை. திருவேட்கை என்று நான் சொன்னேன். லட்சுமியை பத்தி பாடக்கூடிய பாடல்ல எழுதுகிறான், நிலவு செய்யும் முகமும் காண்பார் நினைவழிக்கும் விழியும். அந்த விழிகளை பார்த்த போது நினைவழிக்கும்னா என்ன பொருள்னா, அந்த விழிகளை தவிர வேற ஒன்றும் நினைவே இருக்காது என்று இது மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலை பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நிலவு உலவிய பாரதி வரிகளை பார்த்தோம். இனி பாரதி வந்து வெண்ணிலவு என்ற தலைப்பிலேயே பாரதி எழுதுகிறான் இந்த பாடலை. ஆகவே இந்த பாடலை பார்க்கிறோம். இதுல வந்து இருக்கக்கூடிய அருமையான வரிகள் பூரா பூரா கற்பனையானவர். இது வந்து வெண்ணிலாவே இருக்கக்கூடிய பாடு. இந்த பாட்டினுடைய தலைப்பு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் பாரதி வந்து வெண்ணிலாவை வந்து முதல்ல சோமதேவன் புகழ வந்து டோட்டலி புராணிக் அண்ட் வேதிக். அதுக்கப்புறம் நிலவு பற்றி பல இடங்களிலே பாரதி வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 பண்புகள் 5-6 பண்புகளிலே பாரதி நிலவை பயன்படுத்தியிருக்கிறான். காதலுக்கு பயன்படுத்தியிருக்கிறான், ஆன்மீகத்துக்கு அறிவியலுக்கு பயன்படுத்தியிருக்கிறான், ஏக்கம், எதிர்பார்ப்பு, இது போன்ற பல விஷயங்களில அறிவு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான் எல்லாம் சொன்னோம். இது வந்து இந்த கண்டென்ட். நான் நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தலைப்பிலே கவிதை பாட வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ள என்ன சொல்ற, அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் த மெசேஜ் யூ கன்வே த்ரூ அண்டர் திஸ் பர்டிகுலர் டாபிக்? அதை எடுக்கக்கூடிய காரணம் என்ன? அதை எப்படி சொல்கிறாய்? ஒன்று, அதிலே உண்மை இருக்க வேண்டும். இரண்டாவது, கற்பனை இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும், அது காலத்துக்கும் நிற்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம்! ஆனா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ஒருத்தனும் கவிதை எழுத வர மாட்டான். நான் பள்ளி காலத்திலேயே கவிதை எழுத தொடங்கினேன். நான் இதெல்லாம் நினைச்சிருந்தா ஒரு கவிதை கூட வந்திருக்காது. என்னமோ எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எழுத ஆரம்பிச்சேன். ஏதோ எழுதி கொண்டிருந்தேன். ஆகவே இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நினைத்து ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால் அது பொருள் அல்ல. ஆகவே நம்ம இந்த பாடலை பார்க்கிறோம். The content is very important. எல்லை இல்லாததோர் வானக் கடலிடை வெண்ணிலாவே. அந்த பாடலை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா படிக்கிறேன் கேளுங்க. எல்லை இல்லாததோர் வானக் கடலிடை வெண்ணிலாவே, விழிக்கின்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை வெண்ணிலாவே, சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு வெண்ணிலாவே, நின்றன் சோதி மயக்கும் வகையது தான் என் சொல் வெண்ணிலாவே, நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன் வெண்ணிலாவே, இந்த நனவை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே, கொல்லும் அமிழ்தை நிகர்த்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே, வந்து கூடி இருக்குது நின்னொளியோடு இங்கு வெண்ணிலாவே. இது முதல் பாடு. எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை. எப்படி பிரிக்கணும்? எல்லை இல்லாதது என்று பிரிக்கணும். எல்லை இல்லாத ஓர் கடலிடை, அதுவும் என்ன கடல்? வானக்கடலிடை வெண்ணிலாவே. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னா, இந்த வெண்ணிலா என்பதை ஒரு ஒரு விழிச்சொல்லாக பயன்படுத்துகிறான். கண்ணம்மா கண்ணம்மா என்று பாடுவது போல, கிளியே என்று இந்த கிளிப்பாட்டு என்ற பாடெல்லாம் வரும். அது கிளிக்கண்ணின்னே பேர் அதுக்கு. ஏன் அப்படின்னா, பாரதியோட கிளிப்பாட்டு உங்களுக்கு தான் தெரியும். நெஞ்சில் ஒரு நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே, கிளியே என்று முடியும் போது அது கிளிப்பாட்டு என்பார்கள். அதுபோல இது வந்து வெண்ணிலா பாட்டு என்று சொல்லலாம். ஏனென்றால் இதுல வந்து வெண்ணிலா வெண்ணிலான்னு முடியுது. இப்ப பாருங்க, எல்லை இல்லாததோர் வான கடலிடை வெண்ணிலாவே,
விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை வெண்ணிலாவே. இப்ப வெண்ணிலாங்கிறத எடுத்துட்டோம் வச்சுங்க, என்ன வருது அங்க? எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை. அதுதான் இந்த வெண்ணிலாங்கிறது அது அந்த வெண்ணிலாவை விழித்து பாடுகின்றான். உன்னை பற்றி உங்ககிட்டயே சொல்றேன். வெண்ணிலா, உன்னுடைய பெருமையை உன்னிடமே சொல்கிறேன் என்று வெண்ணிலாவையே முன்னிலைப்படுத்தி வெண்ணிலாவிடம் பேசுவது போல் பாரதி எழுதுகிறான். அப்போ வெண்ணிலாவை பார்த்து அவன் இந்த பாடலை எழுதின போன்ற ஒரு 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 சூழல் உருவாகிறது. வெண்ணிலாவே என்று கூப்பிடுறான். இது இது கவிஞனுக்கே உள்ள ஒரு ஒரு பெரிய, வெண்ணிலாவை கூப்பிட்டு பேச முடியுமா? நம்ம அறிமுகம் இல்லாதவர்கள் கூட பேச முடியாது. யாரேனும் அறிமுகம் இல்லை, திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்ட ஹலோ, எனக்கு இந்த ஹலோன வார்த்தை எங்க பிடி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா ஹலோங்கிறது இருக்க வழிய வேற சொல்ல முடியுமா? யாராவது பார்த்து வெள்ளை சட்டை போட்டிருக்கே அப்படியே யாராவது கூப்பிட முடியுமா? இவன் பாக்குற மேல இருக்கிற நிலா, வெள்ளையா இருக்கக்கூடிய நிலாவே, வெண்ணிலாவே என்று சொல்லி அந்த வெண்ணிலாவை பத்தி பேசுகிறான். அப்படி முன்னிலைப்படுத்த வெண்ணிலாவை முன்னிறுத்தி வெண்ணிலா பாட்டு என்று கூறக்கூடிய அளவுக்கு வெண்ணிலாவை வெளிச்சொல்லாக்கி த்ரூ அவுட் என்டையர் சாங்ல வருது. அது அப்படிதான், வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு வரும். அந்த வெண்ணிலாவை பிரித்தெடுத்தாலும் அந்த பொருள் நிற்கும். வெண்ணிலா என்பது அதற்கு எந்த விதமான பொருளுக்கு எந்த இடத்துலையும் ஒன்றும் சேர்ப்பதில்லை. அது வெளிச்சொல்லாகவே எல்லா இடத்திலும் நிற்கிறது என்றது அடிப்படை இந்த பாடலுக்கு. அதை நினைவிலே கொள்ள வேண்டும். எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை. எல்லை இல்லாததோர், எல்லை இல்லாததோர்னு சில பதிப்புல இருக்கு, அதுவும் கரெக்ட் தான். எல்லை இல்லாததோர், எல்லை இல்லாததோர் எல்லாம் ஒண்ணுதான். வானக்கடலிடை வெண்ணிலாவே. அப்போ வானக்கடல் எங்க இருக்கு? நீ முதல்ல பார்த்த உடனே வேர் டு யூ ஸ்டே என்று பார்த்தால் வானக்கடல். வானம் என்பது ஒரு கடலாக பாரதி சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மேகங்கள்லாம் ஒரு அலை போல தெரிகிறது. நீங்க பார்த்தா அது கீழே இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் போல இருக்கும். அப்படி எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி இல்ல. வானக்கடல் என்பது இந்த கடலினுடைய எல்லையற்ற தன்மை, இந்த கடலிலே இருக்கக்கூடிய அலைகள், கரையிலே புரண்டோடக்கூடிய அலைகள், காணுமிடமெங்கும் பறந்து விரியக்கூடிய நீர்ப்பரப்பு, இப்படி அதனுடைய அகலமும் அதனுடைய பார்க்கும்போது எல்லையில்லாத தன்மையும் வானத்திலும் அப்படிதான் தெரிகிறது. ஆகவே எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே, விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்று இலகுவை. இலகுவைனா தெரிவு, காண்பது. இலகு இலகுவை என்று சொன்னால் கண்களுக்கு தெரிகிறாயே, தீவென்று இலகு. அப்படி நிற்கிற நீ, அப்படி அப்படி உன்னை காட்டிக்கொண்டு நிற்கிறாய். அப்ப தீவென்று தெரிகின்ற யார் என்று சொன்னா, இந்த நிலவு தீவாக தெரிகிறது. எங்க? வானம் என்ற கடலிலே இந்த நிலவு ஒரு தீவென்று தெரிகிறது. என்ன, எப்படிப்பட்ட தீவு? இப்ப ஒரு இடத்துல ஒரு தீவுன்னா சாதாரணமா சொல்லும் போது, இப்ப அந்தமான் தீவுகள் பாக்குறோம், நான் பஹாமாஸ், இந்த மாதிரி தீவுகள் இருந்தா ஒவ்வொரு தீவுக்கும் பெயர் வைப்பான். இந்த தீவு அந்த தீவுல என்ன இருக்கோ அதை முதன்மைப்படுத்தி பெயர் வைப்பார்கள். ஒவ்வொரு தீவுக்கும் வித்தியாசமான பெயர். சில தீவுல வித்தியாசமான மிருகங்கள் இருக்கின்றன, சில பொருள்கள் கிடைக்கின்றன. இது போன்ற பவழத்தீவு என்று ஒன்றதுக்கு பெயர் கொடுப்பான், காரல் ஐலாண்ட்ஸ். ஏன்னா அதை சுற்றி எங்க பார்த்தாலும் காரல் இருக்கும். சோ இங்க இந்த தீவு இருக்கிறதே, இந்த தீவுக்கு என்னப்பா இம்பார்ட்டன்ஸ்? கிட்ட போய் பாத்தியா? பக்கத்துல போய் பள்ளம் தோண்டி பாத்தியா? என்ன இருக்கு? நம்ம இல்ல. விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை வெண்ணிலாவே. இந்த வானக்கடல்ல இந்த தீவே நீ உன்னுடைய உன்னுடைய பெருமை என்ன? முதற் பெருமை என்று சொன்னால் விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்றிலகுவை வெண்ணிலாவே. இதுல என்ன அப்படின்னா, there is a commonality. நீங்க அந்த நிலவை பார்க்கிறீர்கள். நிலவை பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது. அதை பார்க்கும்போது ஒரு இன்பம். நல்ல எல்லா குழந்தைகளும் நிலவை காட்டி சோறுட்டுகிறார்கள். சில குழந்தைகள் ராத்திரி படுத்து நிலாவை பார்த்துட்டு போய் படுத்துக்கிறேன், தூங்குவேன்னு சொல்லும். நிலாவை காமிச்சுட்டு தூங்க பண்ணுவார்கள். நிலாவை காண்பித்து சோறுட்டுவார்கள். இப்படி இந்த நிலா குழந்தைகளிடமிருந்து பெரியவர்கள் வரை அன்று வந்ததும் அதே நிலா என்று இந்த மாதிரி பாடக்கூடிய இன்று வந்ததும் அதே நிலா, அற்றை திங்கள் வெண்ணிலவில். பாருங்க, அந்த கால சங்கத்துல ஆரம்பிச்சது. அதாவது வாட் இஸ் த ரெஃபரன்ஸ்? அது மாதிரி நிலவே நீ சாட்சின்னு ஒரு படம் வேற யாரும் பார்த்துருவா, ராத்திரி நிலவு தான் இருக்கு, அது ஒண்ணுதான் சாட்சி. நிலவே நீ சாட்சி அப்படின்னா பாரி மகளிர் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில். ஆஹா, வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டிங், ஹவு நோஸ்டாலஜிக் இட் இஸ். அந்த நாள் எப்படி இருந்தது? அந்த நாள் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்கிறது. அதை கொடுக்கக்கூடிய அந்த நிலவை பற்றி பாடுகிறானே கவிஞன், எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை! எனவே விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவென்று இலகுவை, விளங்குவை, விளக்கமாக உன்னை காண்ப வெண்ணிலாவே.
அடுத்து இன்னும் சூப்பர் போறான். முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷிங் த பிளேஸ். எங்க இருக்க? வானத்துல இருக்க. எப்படி இருக்க? வானக்கடல்ல நீ ஒரு தீவு. அது என்ன மாதிரி தீவு? என்னுடைய விழிக்கு இன்பம் அளிக்கக்கூடிய தீவாக இருக்கிறாய். அடுத்த லைன், சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு வெண்ணிலாவே, நிந்தன் ஜோதி மயக்கும் வகையது தான் என் சொல் வெண்ணிலாவே. கொஞ்சம் டீப்பா போறான். பாரதியோட கொஞ்சம் கடுமையான சொற்கள் இருக்கக்கூடியது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. சில நேரத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கும் இதுல. இங்கேயும் வெண்ணிலாவை தூக்கிடலாம், விழிச்சொல்லை தூக்கிடலாம். அப்படி பார்த்தா, சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு நிந்தன் ஜோதி மயக்கும் வகையதுதான் என் சொல் வெண்ணிலாவே. என் சொல் வெண்ணிலாவே, நீ தான் சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்கேன். இட் இஸ் அபவுட் யூ. வெண்ணிலா, நீ என்ன பண்ற? உன்னுடைய ஜோதி எல்லாரையும் மயக்குகிறது. இந்த ஜோதி மயக்கம் ஏன்? அது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மயக்கும் வகை என்று சொன்னால், சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு வெண்ணிலாவே, அது மயக்குது. இப்ப வந்து ஒரு காட்சியை புலப்படுத்துகிறான். ஒருத்தன் தனியா போய் உட்காந்துருக்கான். எப்படி வந்து ஒரு பாடல், அந்த காலத்துல உமர் கய்யாமுடைய பாடலை அருமையாக கவிஞர் இது மொழிபெயர்த்தார், மொழியாக்கம் கொடுத்தார். கம்பன் கையில் கம்பன் கவி உண்டு, கலயம் நிறைய மது உண்டு என்று எழுதினார். அதாவது வாட் யூ ரிக்வயர் இஸ் தட். அது கல்லருந்தி கையிலே ஒரு கம்பனுடைய இலக்கியத்தை வைத்துக் கொண்டு என்பதை உமர் கய்மானோட பாட்டு தமிழ் படுத்தி நம்ம கவிமணி கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியும் அந்த பாடல். ஆகவே அது போல இந்த இந்த சூழல் என்னன்னா, ஒருவன் சொல்லையும் கள்ளையும் நெஞ்சு, ஒருவன் அமர்ந்திருக்கிறான். அவன் கையிலே ஒரு சொல் இருக்கிறது. என்ன சொல்? கம்பனுடைய காவியமா இருக்கலாம், யாருடைய ஒரு ஒண்டர்ஃபுல் வள்ளுவனா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும். ஒரு அருமையான அறிவுசால் ஒரு, அதாவது கையில சொல்லுன்னா புத்தகம்னு அர்த்தம். இங்க நூல் என்ற பொருள். சார், புத்தகத்தை படிச்சு அதுல மயங்கி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இல்லாதவன் வந்து ஒரு, என்ன சொல்றது, முழு மனிதனே கிடையாது. கையில தனியா உண்மையா எல்லாரும் வந்து ஏதோ ஒரு நேரத்தை வாழ்க்கையில எல்லாத்தையும் சூழலை மறந்து கையில ஒரு புக்கை வச்சு படிச்சிருப்பீங்க சார். அது உள்ளுக்குள்ள படிக்க வந்து ஜெயகாந்தனா இருக்கலாம், புதுமை பித்தனா இருக்கலாம், லாசாராவா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுஜாதா, யார் வேணா இருக்கலாம். என்றைக்கோ மறைந்திருக்கேன். ஐ ஹவ் டன் இட் மெனி டைம்ஸ். நான் பாரதியை மட்டும் சொல்லலை, எத்தனையோ எழுத்தாளர் அந்த புத்தகத்தை படிச்சா அப்படியே மயங்கும் தோணும். எப்படி வந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு அவன் வந்து ரெண்ட கேட்டான், ஏன்டா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே சினிமா பாக்குறீங்க அப்படின்னா. மோஸ்ட் ஆஃப் த சினிமா பார்க்க முடியாதுன்னா பாப்கார்னாவது சாப்பிடலாமே, அதுக்கு வேண்டி போனேன் அப்படின்னா. அட்லீஸ்ட் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனோன்னா பரீட்சையில வந்து 2 மார்க் அதிகம் வாங்கினான்னு அப்பா சொன்னார். பையன் கேட்டான், பரீட்சையில வந்து 10 மார்க் அதிகம் வாங்கினா சுத்தம் பண்ண 10 மார்க் வரலன்னா என்ன பண்றோம்னா, அப்பா சொன்னா அட்லீஸ்ட் ரூமாவது சுத்தமா இருக்குண்டானோ. ஸோ இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். அது போல இங்க என்ன சொல்றான், சொல்லையும் கள்ளையும். அப்படி உட்காண்ட கல்லுங்கிறது இங்க வந்து ஒரு பானம், குடிக்கக்கூடிய ஒரு பானம். கையில ஒரு நல்ல ஒரு சூடா ஒரு காஃபி, கையில ஒரு நல்ல பியூட்டிஃபுல் புக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளருடைய புத்தகம், அதில் நெஞ்சை பறி கொடுக்கிறீர்கள். ஆக நீங்கள் இந்த மூன்றின் மயக்கத்திலே இருக்கிறீர்கள். இந்த மயக்கத்தை சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்த்திங்கு வெண்ணிலாவே, இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய மயக்கம் எது இருக்கிறதோ, நின்றன் ஜோதி மயக்கும் வகை அதுதான் என் சொல். இதெல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா உன் ஜோதி எப்படி மயக்கிறது? சொல் என்னை மயக்குகிறது, காரணம் அறிவை தொடுகிறது. கல் என்னை மயக்கிறது, காரணம் அது உணர்வை தொடுகிறது. நெஞ்சு என்னை மயக்குகிறது, என்னுடைய அன்பு பரிமாற்றத்தினாலே நெஞ்சு மயங்குகின்றது. ஆனா உன் ஜோதி எங்கேயோ இருக்கிறது, நீ எப்படி மயக்கிற என்ன? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் மீனிங். இந்த மீனிங் எப்படி? இது வரைக்கும் நிலவை பார்த்து பாடியவர்கள் இந்த பொருள் சொன்னார்களா? இல்ல. சோ திஸ் இஸ் வேர் ஐ எம் பீன் கோ இன் டு த கண்டென்ட் அண்ட் ஃபைண்ட் ஹவு பாரதி இஸ் டிஃபரெண்ட். எவ்வளவு இது இந்த 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 கருத்தை சொல்லக்கூடிய பாடல் வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. நீ எப்படி இதை தாண்டி நீ எப்படி நான் மயக்கிற? சி, கல்லுல மயங்கிறது எல்லாரும் மயங்கிடுறான். நோபடி இஸ் ஊத்தி ஊத்தி கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. ஊரே மயங்கி கிடக்கையில சொல்லுல மயங்கிறது வந்து நிறைய பேர் இருக்கான். இலக்கியத்துல மயங்குறது என்ன? தேவாரம், திருவாசகம், ஒரு ஆழ்வார் பாடல்ல வந்து உட்காண்ட ஒண்ணு ஆண்டாள் பாசுரத்தை கேட்டா போறோம். மார்கழி மாசத்துல அப்படியே உட்காந்துலாம் உருகி உருகி அது மாதிரி திருவாசகத்துக்கு உருகார் கற்றாரை நான் வேண்டேன். என்ன பாட்டு? உற்றாரை நான் வேண்டேன். மாணிக்கவாசர்வா ஒன்னும் வானாண்டா எனக்கு. கற்றாவின், எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து அம்மா கண்ணுக்குட்டியை தாய் பசு கணைக்குமோ அது போல உன் அடிகளிலே விழுவேன் என்று சொன்னார். அந்த பாட்டை படிச்சா மனசு உருகிடும். அவ்வளவு ஒரு சரணாகத தத்துவத்தை சைவ பாடல்ல வச்சிருக்காரு. ஏன்னா இங்கேயும் அதுதான் தத்துவம், இதுதான். இறைவன் அடி சேரார் என்று சொன்ன வள்ளுவன் சொன்ன தத்துவம் அதுதான்.
இறைவனடி சேராதார் நானே. அது மாதிரி உருகக்கூடிய பாடல்கள், நெஞ்சை பறிகொடுக்கக்கூடிய பாடல்கள். அப்போ நெஞ்சு தானே இருக்கிற நெஞ்சு. இந்த நெஞ்சு அன்பு பரிமாற்றத்தினாலே மயங்குகிறது. அந்த மயக்கம் எப்படி வருது? குழந்தையை பார்த்து நெஞ்சு குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, அது சிறுகை அளாவிய கூழ் என்றெல்லாம் பேசுகிறானே சங்கப்பாடல் இருந்து. இந்த குழந்தை மழலை இன்பம் என்றே ஒரு தனி சொல் இருக்கிறது, மழலை இன்பம். அப்போ இதெல்லாம் ஒரு மயக்கம் கொடுக்கிறது என்று சொன்னால், எங்கிருந்தோ வெறும் ஜோதியை மட்டும் காட்டி ஒரு மயக்கம் கொடுக்கிறாயே, அது என்ன வகை? ஜோதி மயக்கும் வகை அதுதான் என் சொல் வெண்ணிலாவே. வாட் இஸ் திஸ்? தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃபார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் தட். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ கொடுக்கக்கூடிய இந்த ஜோதி மயக்கம் இருக்கிறதே, அது இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இட் இஸ் நத்திங் தட் இஸ் கனெக்டட் டு எனிதிங் இன் த வேர்ல்ட். இட் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறானே. அது எப்படி எழுதிருக்கான் பாரு. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அதை சொல்லல. யாரா இருந்தா அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன் வெண்ணிலாவே. நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன். என்ன, வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் சேஸ் ஹியர்? ஒரு பாட்டுல இருக்கிற ஒரு கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த கவிஞனுடைய ஆழத்தையும், அந்த கவிஞனுடைய அகலத்தையும், கவிஞனுடைய அறிவையும் உணர்த்தக்கூடிய விஷயம். ஒரு லைன் ஒன்றும் இல்லை, கவிதை மட்டும் நான் சொல்லல. ஒன்று எழுதுறீங்க, ஒரு விஷயம் எழுதுறீங்க, அது எழுதினாலே தெரிஞ்சிடும். ஐயா வணக்கம் ஒருத்தன் ஜெயா வணக்கம்னு எழுதிட்டான். ஏன்னா ஐயக்கும் ஜாக்கும் வித்தியாசம் தெரியல, டைப் ரைட்டிங் மிஸ்டேக் அப்படின்னா. எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் தான், அவன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு மேல கையெழுத்து போட்டான். ஒரு இதுல அவன் எம்பில் பானவன் கீழே போடுறது இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி கருத்து, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி கருத்துல பிழை இருக்கலாமா? கருத்துல அநாகரிகமா பேசுவது, கருத்துல உண்மை இல்லாததை சொல்லுவது, அதெல்லாம் தாண்டி உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னா அந்த உள்ள கருத்துல போய் பார்க்கணும். எழுதுறான் அந்த இடத்துல, இது நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன் வெண்ணிலாவே. நல்ல ஒளி இருக்கிறது, அதுல எப்படி வகை? இஸ் a beam of light. அதுல there is any, suppose there is a BR color variation, red light, அதுக்கப்புறம் வயலட், கிரீன், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா நல்ல ஒளி இந்த இருக்கிறது, நல்ல ஒளியின் வகை பல கண்டிலன் வெண்ணிலாவே. நல்ல ஒளியில எப்படி சார் வகை இருக்கும்? உங்ககிட்ட எப்படியா இருக்கு? நிலவுல இருக்கக்கூடிய ஒளியில மட்டும் நல்ல ஒளி, ஆனா அதுல நிறைய வகை இருக்கிறது. இன்று எனக்கு அது இன்பம் தருகிறது, இன்னொரு நாள் ஏக்கத்தை கொடுக்கிறது, ஒரு நாள் அறிவை கொடுக்கிறது, ஒரு நாள் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இப்படி ஒரே ஒளி வித்தியாசமா இருக்கு, இது எப்படி? அது இந்த தாட்டும் வேற யாரும் அது வெண்ணிலாவை பார்த்து சொன்னா தெரியல. வெண்ணிலாவுக்கு அடிச்சது யோகம். பாரதி எழுதின பாட்டு இருக்கிறது, அது வெண்ணிலாவுக்கு ஒரு யோகமாகி மாறிவிட்டது. சரஸ்வதி மகிழ்ந்தால் சொல்றோம். சரஸ்வதி பற்றி யாரு பாடியிருக்கா? அப்படி சீத கதிர் வழியா, சீத கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழல் என்றுடையாள் என்றெல்லாம் யார் எழுதுகிறார்கள்? நல்ல ஒளியின் வகைபல கண்டிலன் வெண்ணிலாவே, இந்த நனவை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே. இந்த நனவு என்ன, இந்த ஒன்ன மாதிரி ஒளிய இந்த நல்ல ஒளியில வித்தியாசம். நல்ல சாப்பாடு, நல்ல அருமையான விருந்து, ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது சொல்றது மாதிரி எல்லாம் நல்லதுதான். பட் தீமையில கூட வித்தியாசம் சொல்லிடலாம். இது நல்ல தீமை. நன்மையில எப்படி சொல்ல முடியும்? எழுதுறான், நல்ல ஒளியின் வகைபல கண்டிலன் வெண்ணிலாவே, இந்த நனவை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே. இந்த நனவை, இது கனவா நனவா, மேல ஜோதி மயக்கம் என்று சொல்கிறானே, இந்த நனவு என்று உறுதிப்படுத்துகிறான். இது கனவல்ல நனவு, இதை மறந்திடச் செய்வது கண்டிலன் வெண்ணிலாவே. அடுத்த லைன் தான் சூப்பர். அடுத்து கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஆக்சிலேட்டரை மேக்சிமம் அழுத்தின இடம் அது. ஒவ்வொரு பாடல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த பாட்டு எடுக்க போறேன். அந்த பாட்டுல நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை ஒட்டி மகிழ்ந்திடுவோம். கடைசியில ஆக்சிலேட்டர் அதிகமா அழுத்துற இடம் எது தெரியுமா? பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ என்று பாடினா. பாரதிதாசன் ரொம்ப ரசித்த இடம் இது. எழுதுவார், பலாவின் கனிச்சுளை வண்டியில், ஒரு பூரா வண்டியில பலாச்சுளை, மொத்தையா முள்ளு பலா கடலூர்ல இருந்து வருமே, சவுத் ஆர்காட்ல இருந்து, அந்த மாதிரி பலா இல்ல. ஆனா அந்த பலாலையும் வாசம் இருக்கும். இல்ல இது பலாவின் கனிச்சுளை, சுளையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வண்டி ஃபுல்லா போறது. அந்த வண்டியில ஒரு வண்டி அப்படியே ரீகாரம். என்ன பெரிய வியப்பா இதுன்னு கேட்டானே. அப்படி ஆக்சிலேட்டர் அதிகமா எடுத்துற இடம் என்னன்னா, கொல்லும் அமிழ்தை நிகத்திடும் கள்ளொன்று வெண்ணிலாவே. வெண்ணிலா வெளிச்சொல். கொல்லும் அமிழ்தை
என்ன முரண்பாடு சார்? இங்கதான் கவிஞன் நிற்கிறான். இந்த முரண்களிலே கவிஞன் நிற்கிறான். ஏன் என்று சொன்னால், எண்ட் டு எண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறது. இங்கிருந்து அங்க அந்த நியூட்டன்ஸ் டிஸ்க் என்று சொல்லுவார்கள். வேகமா சுத்தினா வெள்ளையா தெரியும். நின்னா இந்த பக்கம் வந்து வயலட், அந்த பக்கம் வந்து ரெட். இங்க அல்ட்ரா வயலட், அங்க இன்ஃப்ரா ரெட். அப்படி போகும் சுத்தம். அப்படி சுத்தி கொண்டே இருக்கும்போது வெண்மையா தெரிவது போல் மாறுதலை சொல்லலாம். கொல்லும் அமிர்தம் கொல்லுமா? கொல்வதாக இருந்தால் அதுக்கு அமிழ்து என்று பேர் முடியுமா? இன்னைக்கு அதுதான் சினிமா பாட்டு பூரா அந்த முரண் எடுத்தான். புது கவிதைகள் எல்லாத்திலும் இந்த முரண்களை சொல்கிறான். ஆரம்பத்து ஆசான் பாரதி என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் அழகிய ராட்சசி என்ன நல்லா இருக்குது இல்லையா? இதோட எப்படி புகழலாம் சார்? அதாவது வரக்கூடிய கவிஞர்கள் இப்ப நான் ரொம்ப ரசிக்கிறது. நான் லேட்டஸ்ட் சினிமா பாட்டு வரையும் நான் கேட்டுருப்பேன். ஏன்னா சொற்கள் எனக்கு ரொம்ப இனிமையானவை. அந்த சொற்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த கவிஞனா இருக்கட்டும், புதுசு பழசு, அவன் எங்கிருந்து சார் எடுப்பான்? அவன் எங்கிருந்து சொல் எடுப்பான்? தமிழ் சொல் தானே எடுக்கிறான். இந்த தமிழ் சொல் யார் உனக்கு கொடுத்தார்கள்? நம்ம மூதாதையர்கள். இந்த பாரதியும் பாட்டனும் இளங்கோவும் கம்பனும் கொடுக்காத சொல்லை யார் கொடுத்தார்கள்? இந்த தமிழ் கவிஞர்கள் எங்கிருந்து சொல்ல எடுப்பார்கள்? நம்ம தமிழ்ல இருந்து எடுப்பானே. தமிழ் என்று அமிழ்து என்று சொன்னால் இந்த தமிழ் அமுதம் வேறு என்னத்தை கொடுக்க முடியும்? இந்த அமிர்தை எப்படி கொல்லும்? எனவேதான் வசைபாடினாலும் தமிழில் வசைபாடினால் அருள் செய்வான் முருகனை சொன்னது காரணம் அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய அருமை. அதுல எழுதுனவன் கொல்லும் அமிர்தை நிகழ்த்திடும் கல்லொன்று. கொல்லும் அமிர்தை கொல்லக்கூடிய அமிர்தமா இருக்கக்கூடிய ஒரு கல்லொன்று வெண்ணிலாவே வந்து கூடி இருக்குது நின்னொளியோடு இங்கு வெண்ணிலாவே. இது ஃபைனல் டச். என்ன அப்படின்னா, உன்னுடைய ஒளிக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். இதெல்லாம் சொன்னேன். என்ன வகை ஒளி என்றெல்லாம் தெரியாது. ஆனால் உன் ஒளி இருக்கிறதே, அதுல என்னன்னா ஒரு நியூ டிகாஷன் இஸ் ஜாயின்ட் வித் திஸ். ஒரு மிக்ஸ். எல்லாம் சாப்பிட்டு சாலட்ல போனோடனே ட்ரெஸ்ஸிங் என்று சொல்வார்கள். இந்த எல்லாத்தையும் போட்டு வச்சுன்னா கடைசியில வந்து ஃபைனல் அதுக்கு மேல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு சில்லி அல்லது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து மேல அப்படி போடுவான். வினிகார் அது மாதிரி போடுவாங்க. ஆனா அது ஒரு ஒரு தனி சோ ஏறுகிறது. அது போல உனக்கு பார்த்தா இப்படிப்பட்ட ஒளியிலே எங்கிருந்தோ ஒரு கல், புதுவிதமான கல். என்ன கல் அது? புதுவிதமான கல், மயக்கக்கூடிய என்ன பானம் அது என்றால் கொல்லும் அமிர்தம், கொல்லக்கூடிய அமிர்தம். இந்த முரண்லே நீங்கள் எக்ஸ்ட்ரீமை தொட்டு காட்டுகிறான். அதுல நீங்க வந்து இந்த கொல்லும் அமிர்தம் சொல்லும் போது நிரந்தரம், இது வந்து இது இது வந்து நிரந்தரமா இருக்கக்கூடியது, உயிரோடு இருக்கு. அமிர்தம் கொல்லாது, ஆனா கொல்லுவது அமிர்தமா இருக்காது என்ற போதும் இந்த முரணுக்கு இடையிலே பல they say there is in between, it's not black and white but there's a lot of gray in between என்பார். இது கருப்பு வெள்ளை அல்ல, இடையிலே இருக்கக்கூடிய இந்த சாம்பல் கலர் இருக்கிறது, கிரே இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஏன்னா எந்த வாழ்க்கையும் முடிந்த உடையவாக ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் கூட இது நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியாது. மகாபாரதத்துல எடுத்து பார்த்தானா இதான் துரியோதனை கூட பூரா கெட்டவன் சொல்ல முடியாது. அவனுக்கும் இது இருக்கு. ஆகவே இது வந்து நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய இடமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட கல்லொன்று வெண்ணிலாவே வந்து கூடி இருக்குது நின்னொடியோடு இங்கு வெண்ணிலாவே. ஆகவே உன்னுடைய ஒளிக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. ஆக இந்த முதல் பாடலை பார்த்து முடித்தோம். இனி அடுத்த இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு என்ன எவ்வளவு ஸ்டான்ஸா இருக்கு பார்க்கணும். அதுல ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே பாரதியின் பரிதிக்கு எவ்வளவு சூடு இருந்ததோ அது போல வந்து பாரதியின் நிலாவுக்கும் இருக்குது. ஆனா இந்த சூடு வந்து இது தன்மையான சூடு. இது வந்து குளிரான சூடு, குளிரான வெப்பம். ஏன்னா அந்த முரண் தொடை தானே அது பாக்குறோம். நல்ல சூடா ஒரு கப் ஐஸ்கிரீம் கொண்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி பாரதி பேசுறான் அதுல. சூடா ஒரு கப் ஐஸ்கிரீம் கொண்டா, கொல்லக்கூடிய அமுதம் பொடியா ஒன் கப், கொல்லக்கூடிய கொல்லக்கூடிய அமுதம். அது என்ன கொல்லக்கூடிய அமுதம்? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் இந்த நிமிடம் வாழ்க்கை என்பது சென்று கொண்டிருக்கிறது. கொல்லும் என்று சொன்னால் அது முடிவுக்கு வருகிறது, அது நிலை பெற்று நிற்கிறது. ஆகவே இந்த இந்த இன்பம் இருக்கிறதே, இது மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சிலையாக வேண்டும். நான் என் உயிரை இழந்து சிலையாக மாறினால் இந்த இன்பம் அப்படியே நிற்கும், இது மாறாது. இதை தாண்டி எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் அட் த ஹைட் ஆஃப் மை எக்ஸ்டசி, ஐ வாண்ட் டு ரிமைன் ஹியர். அதுதானே அர்த்தம் அதுக்கு. கொல்லும் அமிழ்து என்றால் அதுதானே பொருள். அமுதம் என்பது வாழ்க்கையை நீடிக்கிறது, கணங்களை மாற்றுகின்றது. ஆனால் மாறாமல் நிற்கக்கூடிய இந்த இன்பம் இதே இடத்திலே நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இறக்க வேண்டும். அப்பதான் இருக்கு வாழ்க்கை நிற்க வேண்டும். இந்த வாழ்க்கை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது இறப்பை குறிக்கிறது. எனவேதான் கொல்லும் அமிர்தம் என்று சொன்னார். இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பாரதி எழுதுகிறான். ஆக இந்த அளவிலே இன்று நிலவை, இன்று இது வந்து இது சென்னையிலிருந்து வரக்கூடிய நிலவு இது. ஆகவே இன்னும் சுந்தரராஜன் போன்றவர்கள் இன்றைய நிலவை இனித்தான் காண இருக்கிறார்கள். ஆகவே நிலவை கண்டவர்கள் இனி காண இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் வழக்கம் போல் நன்றி பாராட்டி மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை 6:30 மணியிலிருந்து புதன்கிழமையில நம்ம சந்திப்போம் என்று சொல்லி இந்த ஒரு சின்ன ஒரு மாறுதலுக்கு என்னுடைய வசதிக்காக மாற்றினாலும்
இதற்கும் நீங்கள் என்னை கௌரவப்படுத்திய அந்த அத்தனை அன்பர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.